ஹலோ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா Minecraft 5 எபிசோட் நம்பர் 5 சர்வைவல் சீரிஸ் எபிசோட் நம்பர் 5. இந்த எபிசோட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேம்புவை தேட போகிறோம். பேம்பு வந்து நம்ம எது தேட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து உட்டை விட பேம்பு கொஞ்சம் வந்து ஈஸியாக விளையும். இப்போ நம்ம போய் 10 மரத்தை கட் பண்ணி அதில் இருக்கிற அதை வந்து திருப்பி பிளாங்க்ஸாக மாற்றத்தோட பேம்பு நம்ம கடற்கடன்னு பண்ணிடலாம். ஸோ பேம்பு நம்ம தேடியே தான் வர போகிறோம். நம்ம சுற்றி எங்கேயும் பேம்பு பெருசாக நம்ம கிடைக்கல, சுகர் கேன் தான் இருக்குது. ஸோ இந்த சீட்டை வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறது -1923, அப்புறமா 72, அப்புறம் -2846, அதாவது ஒரே கோஆர்டினேட்ஸாக சொல்கிறேன், XYZ. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து பேம்பு ஜங்கிள் இருக்குது தான். ஸோ அதை தேடி நம்ம இப்போது தேடி ஓடி போக போகிறோம். டைமிங் கோல்டு வச்சு கோல்டு இருக்கீங்க. சில டைமில் ரன்னிங் பண்ண வேண்டிய வேலை இருக்கலாம். ஐ மீன் போட்டிங் ரன்னிங் அந்த மாதிரி ஒன்று பண்ணி இங்கேருந்து நம்மக்கிட்ட அத்தனை வுட்டு காபிள் ஸ்டோனு மேப் எத்தனை போட்டுருக்கேன். நான் மேப் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஹோம் கோஆர்டினேட்ஸ் ஞாபகம் இருக்குது, சைடு எழுதி வச்சுனேன். மேபி பாசிட்டிவ் நெகட்டிவ் தப்பாகாது நம்புகிறேன், பட் பை மிஸ்டேக் சொல்லுவேன். லைன்ஸ் வரலாம் கூட இங்கே தான் வச்சுட்டு போடுவேன். நம்ப முடியாது, நம்ம வழி அந்த மாதிரி மாப் வேணால் பார்க்கலாம். அது எங்கிட்ட அடி வாங்கும் போது தேவையில்ல பண்ணக்கூடாது. ஸ்டிக் இல்லை ஸ்டோன்ஸ் படுது. அப்புறம் நம்ம அவசரமாக தேவைப்படுது. இப்போ தேவைப்பட போகிறது ஒரு போட். பிக்காக்ஸ் எடுத்துப்போம். பிக்காக்ஸ் அப்போ வச்சுருக்கோம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் எங்கே நல்ல டெரக்கோட்டா மாதிரி இதை மாட்டி அப்படி அள்ளி போட்டு வந்துடலாம். நமக்கு வந்து டெரக்கோட்டா நாங்கள் பில்டிங்க்கு யூஸ் ஆகும். ஓகே, நைட் ஆகிற மாதிரி இது இருக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெண்டு பூமியில் ஹோல் மாதிரி பண்ணியிருக்கோம். ரெண்டு அது வந்து இது ஒன்று வந்து கவ் ஃபார்மு, இன்னொன்று ஷீப் ஃபார்மு. இந்த பக்கம் ஒரு 2 ஸ்டோன் வச்சுட்டு மேலே 2 டாட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மைன், அது ஒரு மைன். நம்ம வந்து இது வந்து ஓர் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மைன் பண்ணுவோம், ஸ்டோன் எடுக்கிறதுக்கு வேறு மாதிரி மைன் இது நம்மக்கிட்ட. அது வந்து அதாவது 100 பிளாக்ஸ் 10x10 அந்த மாதிரி பெரிய சர்ஃபேஸை ஃபுல்லாக மைன் பண்ணி ஃபுல்லாக லென்த்து போகும்போது அதாவது நீங்கள் ஒரு பிளாக் உள்ளே போனோம்னாலே நீங்கள் வந்து 100 பிளாக்ஸ் மைன் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் பண்ணி அது வந்து டார்ச் கொடுத்தாங்க. போன லொக்கேஷன் -1923 72 2846. இப்படி தான் நிலத்து மேலே போயிட்டு அங்கேருந்து திருப்பி இங்கே வரத்துக்கு பல மணி நேரங்களாக இதில் இந்த ஒரு நிமிஷம் பெட்டை தந்துடுவோம்மா. போகிற வழியில் தூங்கி போகிறதுக்கு நைட்லலாம் மாப்பு தடை பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் ஷீப் இது வந்து ஒரு மைன். இதெல்லாம் நமக்கு நல்லா அயன்லாம் கிடச்சிது. கோல்டு கூட கிடச்சிட்டு நான் டீப் ஸ்டேட் பண்ணேன், ரொம்ப கம்மியாக தான் கிடச்சி. ஷியர்ஸ் எங்கள் ஒரு பெட்டு அது பண்ணி போயிடுவோம். கிளம்புறதுக்குள்ளே இத்தனை இது அந்தந்த ஒர்க்கு அப்பப்போ ஒழுங்காக பண்ணியிருந்தோன்னா இப்போ நம்ம கஷ்டப்பட வேண்டியது. டோர் தேவைப்படுது, அப்படியே வந்துக்கலாம். இது படிக்கிறீங்க
பெருசாக இல்லை. சரி விடுங்க மக்கள். அங்கே ஒரு உள்ள இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போய் சரி ஓகே மக்களே. பழைய நம்ம பழைய ஹவுஸில் பெட் இருக்கும். ஆமாம் அதே எத்தனை இன்வென்ட்ரி ஒரு உள் கூட எல்லாமே ஒன்றும் மட்டும் எடுத்துன்னு போங்க. ஆமாம் இப்படி பாருங்க டைம் ஆகுது. இதெல்லாம் இங்கே இருக்க உள்ளாட்டியாக போட்டுருவோம். புது பெட்டு பாருங்க. புது பெட்டு செஞ்சிடும். இந்த பெட் எடுத்துனாச்சு. கையோட தூக்கிட்டு இன்னைக்கு போகிற வழியில் நம்ம ஏதாவது யூஸ் ஆகும். கிராஃப்டிங் டேபிள் ஹண்டிங் ஏதாவது போனால் நம்ம ஃபன் யூஸ் ஆகும். சாப்பிடு ஸ்வீட் எடுத்துலாம் நான் வந்துட்டேன். ஓகே மகளே, கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லி தேவையான பொருட்கள் சுகர் சும்மா எடுத்து வச்சுப்போங்க. இங்கேருந்து ஹார்ட் இருக்குது, ஆனால் எங்களை சாரி இல்லை. சாரி எங்கே கிடைக்கிறது எனக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. சரி விடுங்க மக்களே. இப்போ நம்ம சொந்த கதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஹார்ட்டை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இங்கேருந்து வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது. காண முடியாது பெருங்கடல் பாருங்க இன்னும் போயிடுச்சுக்கிறேன்.
இருக்குல்ல, ஆனால் இதுக்குள்ளே போய் சண்டை போடுற மூடி இப்போதைக்கு எனக்கு இல்லை. நான் வந்துட்டு இந்த ரயில் போய்ட்டுவோம். நினைக்கிறேன் கண்டிப்பாக போகணும். பேம்பு வைக்கிறதுக்கே இடம் இருக்காது, எதுவும் ஒன்று வச்சுட்டு வர போகிறோம். இது பிகாஸ் நம்ம வந்து நிறைய மைனிங் பண்ணுறோம். எக்கனாமிக்கலி இல்லை சீக்கிரமாக நான் இது பாம்பு அந்த ரயில் எடுத்துக்கலாம். இரும் பாருங்க இன்னும் குளிர் கிடைக்கும். கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்சிருக்குது. I shall also drop something that weighs me down. Bottom to the rail. Time to drop something. So, மைண்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும். பண்ணிட்டு நீங்கள் பண்ண இருக்குது. இதுக்கு மேலே இதுக்குள்ளே நம்ம மைண்ட் பண்ணல என்னென்னா நம்ம டைம் ரொம்ப ஆகிடும். மைண்ட் டாஸ்கில் போய் விழுந்து இன்னூற்றை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன். ஐயோ, இந்த வீடியோவில் பேம்போ கண்டுபிடிக்கணும்னு எனக்கே தெரியல. இந்த அளவுக்கு லேட் ஆகிடுச்சு. மட்டுமே தனி வீடியோ போகலாம். இதுக்குள்ளே நான் மைனிங் பண்ணுறது மட்டுமே. அதுக்கு நான் எந்த செகண்டில் போய் எடுத்துன்னு வரல. அதனால் நம்ம இப்போ வந்த வேலையை மட்டும் பார்ப்போம்.
பெங்களூரில் போயிருந்தோம். கரெக்டாக போக வேண்டிய இடம் 3000 பிளாக்ஸ் கிட்ட இருக்குது தூரம். சரிங்க, நோட் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 3000 பிளாக்ஸ் இருக்குது இடம். நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லி இங்கே ஒரு ரிவரை பிடிச்சிட்டேன். அந்த ரிவரில் இதில் கூட கண்ணை ஊற்றுதுறப்பா ஓடுற அந்தந்த பக்கம். பட் நின்று எடுத்துன்னு தான் டைம் ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியில் போகும்போது தான் நம்ம வந்து அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம நேரத்துக்கு இந்த ரிவர் நல்லா அழகாக இருக்குது நமக்குன்னே. சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்பாட் பாயிண்ட் மட்டும் ஐயோ காப்பு அது. ஓகே, அந்த மாதிரி அந்த பக்கம் அப்படியே சரி. ஓகே, நான் கிட்டே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, இன்னும் நீ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல நம்ம ரீச் ஆகிறதுக்கு. கரெக்டான டைரெக்ஷன் தான் போயிடுவோம். மக்களே, இந்த ரிவர் நமக்கு நேவிகேஷன் நல்லா ஹெல்ப் ஆச்சு. அந்த ரிவர் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் வித் அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ திருப்பி லேண்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம என்டர்மேன் இது பார்த்தீங்கன்னா தெரியுதா? அடிச்சு போடலாமா? ஸ்வாடு வேறு இல்லை கையில். ஓகே மக்களே, இப்போ நம்ம திருப்பி லேண்ட் ட்ராவல் பண்ணணும். நைட்டில் ஃபாரஸ்ட் வேறு டென்ஸாக இருக்குது. பக்கமே கரையை ஓரமாக தூங்கி ஏஞ்சிப்போம். இது வேறு ஏன்டா டைமிங் ஒன்று சொல்ல பண்ணிடுங்க. இங்கே என்ன நல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரப்போதும் நமக்கு போகிற இடத்துக்குள்ளே. எப்படின்னாச்சு 1 hour ஆனால் கூட இந்த வீடியோவை முடியுது. இதுவெல்லாம் இந்த எதுக்காக வந்தும் அதை கலெக்ட் பண்ணாமல் முட்டிக்கிற ஐடியாவில் நான் இல்லை. எவ்வளோ நான் ஆச்சுன்னு எனக்கே தெரில. ஷூட் பண்ணுற நேரம் போக பாதி டைம் வந்து இது ஆஃபில் இதில். நான் நார்மலாக கேமில் செக் பண்ணி பார்த்தா நியர்லி 2 hours 200 3/4 மணி நேரம் தான், 45 minutes தான். ஓகே மக்களே, முதல் ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு வழக்கம் போல் போட அடிச்சிடும். நான் அங்கே போய்ட்டு பண்ணுறேன் மக்களே. ஆஃப்டர் ட்ராவலிங் மோர் தென் 3000 blocks நம்ம இப்போது கிட்டத்தட்ட நெருங்கிடும். -1923 இப்படி போவோம். சரி, அப்படி போயிட்டு போவோம். ப்ளெயின் லேண்டு நிறைய பயோம்ஸை பார்த்தோம் வர வழியில் டென்ஸ் ஆனப்போ. சக்ஸஸ்ஃபுல்லி மக்களே, இந்த பேம்பு எடுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான பயோம்ஸை தாண்டி எத்தனையோ பொருட்களை கலெக்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். வெற்றி 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 வாகை, வெற்றி 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 வாகை. நம் பேம்பு மூங்கில தூக்கி வீட்டுக்கு கிளம்புவோம். பா வச்சு 8 சாப்ளிங்ஸ் வைக்கலாம். நான் 9 சாப்ளிங்ஸ். இன்னும் ஏதாவது கிடைத்தாங்க பார்ப்போம். இதுக்காக நான் பட் இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ நம்ம ட்ராவல் பண்ணதுக்கு வந்து இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு நம்புகிறேன். ஓகே, ஓவரால் டைலாக் பேசாமல் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் பார்த்துன்னு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்ததுக்கு நன்றி. இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை பை.